நான் எங்கண்ணா போயிருந்த நீ காலையில இருந்து ஆளே காணோம். போன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. மதியம் சாப்பிடுறதுக்கும் வரல. சரி வா, கை கழுவிட்டு போய் சாப்பிடலாம் வா. வாண்ணா. நீ இன்னும் சாப்பிடலனா? நான் கூப்பிடுறது கேக்குதா? நான் காலையில இருந்து நீ சாப்பிடலனா? நான் கூப்பிட நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்னாச்சு? டேய், என்னடா இவரு மதியம் சாப்பிடுறதுக்கும் வரல. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு. போன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. சரி இப்ப சாப்பிடலாம்னு கூப்பிட்டா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. என்ன எங்கடா போயிருந்தாரு அவரு? அப்பா மார்க்கெட்ல நிறைய பேர்கிட்ட மாறனுக்காக ஓட்டு கேட்டதா சொன்னாங்க. ஏண்டா நாள் முழுக்க அலைஞ்சிருக்காருனா பசிக்கும் இல்ல. வந்த உடனே சாப்பிடாம அவர் பாட்டுக்கு போறாருன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். வாடா. மரண்ணா, என்னாச்சு? ஐயா அந்த திருப்பூர்காரன் கடைக்கு போயிருந்தாங்க. அந்த ஆள் கடைக்கா? அவன் திமிரு பிடிச்சவனாச்சு. என்னாச்சு? என் தம்பி அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஐயா உள்ள வந்து ஓட்டு கேட்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? என்னாச்சு? இதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நான் வரேண்ணா. என்ன தைரியம் வந்து அப்பாவை அவமானப்படுத்திருப்பான் ராஸ்கல். நேத்து பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் அவன். அவனுக்கு அவ்வளோ திமிரா? அவரோட அனுபவத்துக்கு முன்னாடி இவெல்லாம் கால் தூசிக்கு வர மாட்டான். மாறா, அவனை விடக்கூடாதுடா. வா வாடா. எங்க நில்லு. எங்க போற? வீரா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீரா, அவன் அப்பாவை அவமானப்படுத்தி இருக்கான். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு நீ ஒரு முட்டி அவனுக்கு இருக்கு. வாடா. பொறுமையா இரு. இத பார், எதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும் ஒரு அளவு இருக்கு. தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. ஏய் கிளம்புடா. நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க கார்த்தி. நீ ஒரு நிமிஷம் வா. ஏய் என்ன பண்ற? போங்கறல. எப்படி வாழ்ந்த மனுஷன்டா உங்க அப்பா. அவரை போய் அவன் இவ்வளவு அவமானப்படுத்திருக்கான். அவள நல்லாவே இருக்க மாட்டான். யாரு அவன்? அவனுக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு காசு? அவன் ரோட்டோரத்துல கடை போட்டுட்டு இருந்தான். நிக்க கூட நிழல் இல்லாம அங்க எங்கன்னு சொல்லி அவனுக்கு வியாபாரத்தை பண்ண கத்து கொடுத்து ஒரு கடனை வச்சு எல்லாம் பண்ணி என் அண்ணன் அவனை ஆளாக்கி விட்டா அவரையே அவன் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கான்ல. நன்றி கிட்டவன். அவெல்லாம் இந்த காலத்துல நன்றி விசுவாசத்துக்கு மதிப்பே இல்ல. அவனுங்களெல்லாம் மாத்த முடியாது. அப்பா அந்த கடைக்கு போயிருக்கவே கூடாது.